குட் மார்னிங் கைஸ். சிம்மா லைஃப் ஸ்டைல் பேஜ் வச்சுட்டு சிம்மாவை நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். அந்த லைஃப் ஸ்டைலுங்கிற பேஜுக்கே இடம் இல்லாமல் இருக்குது. ஸோ லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் வேணும்ல, அதுக்காகவே லைஃப் ஸ்டைல் விலாக டெய்லி ரொட்டீனாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். டெய்லி ரொட்டீன்னா சும்மா சாப்பிட்டு தூங்குறது மட்டும் போட்டால் பத்தாதில்ல, அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்ல, உடம்பை வந்து கண்டிஷனாக கொண்டு வரணும். ஸோ அதுக்காகவே இனிமேல் ரெகுலரானா ஒரு 2 நாள் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இந்த வீடியோ நீங்கள் போஸ்ட் பார்க்குறப்பே மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்னாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும். 10 டேஸ் கன்டினியூவாக பண்ண பின்னாடி தான் நான் வீடியோவே உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பேஜில் இனிமேல் தொடர்ந்து லைஃப் ஸ்டைல் விலாக் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கான டே 1 தான் இது. வாங்க பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 45 நிமிஷம் வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே போய் எம்டி ஸ்டொமக்ல பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆன உடனே ஜிம்முக்கு கிளம்பிட்டாங்க. என்னடா டே 1லயே பேக் ஒர்க் அவுட் பண்றான்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி ஒர்க் அவுட் போயிட்டு தான் இருக்கு. லைஃப் ஸ்டைல் விலாகுக்கு இது டே 1. ஸோ டுடே எனக்கு பேக் பைஸ் ஒர்க் அவுட்டுங்க. பேக்குக்கு 4 வேரியேஷன், பைஸுக்கு 3 வேரியேஷன் போட்டு ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன். டே 1ல 77 kg இருக்குங்க. பாப்போம் எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ண முடியுதுன்னு. பிரேக்பாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை முட்டை எடுத்துக்கிட்டேங்க. லஞ்சுக்கு ரைஸ் தயிர் ரசம் எடுத்துக்கிட்டேங்க. டின்னர் நாச்சு கொஞ்சமா புரோட்டீன் எடுத்துக்கலாம்னு சிக்கன் வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு அங்கிருந்து சின்னதா ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்கு வந்துட்டுங்க. அதை ஃபினிஷ் பண்ணிட்டு டிகே பொட்டிக்கு திருச்சியில இருந்து கொரியர் பண்ணியிருந்தாங்க. அதையும் கலெக்ட் பண்ணிட்டு பசங்களோட குட்டியா அட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சிக்கன் சப்பாத்தி ரெடியா இருந்துச்சு. சாப்பிட்டு டேவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் டயட் குள்ளேயே நான் போனா கண்டிப்பா அப்கமிங் வீடியோல அப்டேட் பண்றேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். டாடா பை பை.